Hi friends, welcome to Unique Kitchen. இப்போ வரமிளகாய் காட்டு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. செக்கெண்ணெய் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் பக்கம் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. வேறு எதுவும் சேர்த்த வேண்டாம், டைரெக்டாக வந்து நம்ம சின்ன வெங்காயமே சேர்த்திக்கலாம். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குங்க. அதுக்கு வந்து 750 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துறோம். சின்ன வெங்காயமே கொஞ்சம் பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணி கூட சேர்த்திக்கங்க. இல்லை உங்களுக்கு வந்து கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கூட சேர்த்திக்கலாம். 800 கிராம் கூட சேர்த்திக்கலாம், இல்லை 850 கிராம் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அது வரையும் நல்லா அடுப்புலேயே இருக்கட்டுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வெந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. ஒரு 15 வரமிளகாய் சேர்த்திக்கங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்திக்கங்க. இப்போ மிளகாயும் சின்ன வெங்காயம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மிளகாய் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டுங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்போ சின்ன வெங்காயம் வரமிளகாயும் நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்துருக்குங்க. நாட்டுக்கோழி சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் வரமிளகாய் சிக்கன் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்து இதில் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். உப்பு வந்து நீங்கள் கல்லுப்பு சேர்த்துனாலும் சரி, இல்லை பொடி உப்பு சேர்த்துனாலும் சரி. நான் கல்லுப்பு சேர்த்திருக்கேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். நீங்களும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்த்திக்கங்க பொடி உப்பாக இருந்தால். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பண்ண வேண்டாங்க, அப்படியே விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து பெரிய சொம்பில் 1 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. கறி நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி சேர்த்துருக்கு இல்லைங்களா, நல்லா வேகணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ எடுத்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா சுண்டணுங்க. நல்லா தண்ணி சுண்டுனதுக்கப்புறம் நம்ம அப்புறம்
அவ்வளோதாங்க, நம்ம மிளகா காட்டு வறுவல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒயிட் ரைஸோடு சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும்.